நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் காலவேளையிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த பரிசுத்த உபவாச நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தார் ஆண்டவரே. ஆங்காங்கே உபவாசித்து ஜெபிக்கும் உடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படும். உம்முடைய இரக்கத்தை நீர் காண்பி, உம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ணும். எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதில் செய்யும். இந்த ஆராதனையில் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வசனங்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமையில் சிறந்தவரே, கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே, மகிமையின் தேவன் செயல்களை நினைத்து எதனை செலுத்திடுவார், எதனை செலுத்திடுவார். மகிமையின் தேவன் செயல்களை நினைத்து எதனை செலுத்திடுவார், எதனை செலுத்திடுவார். கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே. ஆத்துமாவை காத்தனரே, அற்புதம் செய்தனரே, ஆத்துமாவை காத்தனரே, அற்புதம் செய்தனரே. மறவாது என்றென்றுமா அன்பு கூர்ந்திடுவார், மறவாது என்றென்றுமா அன்பு கூர்ந்திடுவார். கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே, கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே. மகிமையுன்னில் வெளிப்படவே தம்மையை தந்தனரே, மகிமையுன்னில் வெளிப்படவே தம்மையை தந்தனரே. அனுதினமும் அவர் நாமத்தை சேவித்து வழி நடப்பார், அனுதினமும் அவர் நாமத்தை சேவித்து வழி நடப்பார். கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே, கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே. மகிமையின் தேவன் செயல்களை நினைத்து எதனை செலுத்திடுவார், எதனை செலுத்திடுவார். கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே. உந்தனுக்காய் ஏகக்கரம் யாவையும் முடித்ததுவே, உந்தனுக்காய்
தேவகரம் யாவையும் முடித்ததுவே. அவரது செய்கை அனைத்தையுமே பூமியில் சாற்றிடுவார். அவரது செய்கை அனைத்தையுமே பூமியில் சாற்றிடுவார். கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே. கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே. நீதியின் வாசல்களே திறந்துமே நடத்தினாரே. நீதியின் வாசல்களே திறந்துமே நடத்தினாரே. துதியுடனே அவர் நாமத்தை என்றுமே தொழுதிடுவார். துதிகளுடன் அவர் நாமத்தை என்றுமே தொழுதிடுவார். கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே. கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே. மகிமையின் தேவன் செயல்களை நினைத்து எதனை செலுத்திடுவார், எதனை செலுத்திடுவார். கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே. கர்த்தர் உன்னதரே, மகிமையில் சிறந்தவரே. நாம் தொடர்ந்து தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். நம்முடைய ராஜா நம் நடுவே இருக்கிறார். அவரை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய நாமத்துக்கே நாம் புகழ்ச்சியை கொண்டு வருமாக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 நன்றி நன்றி அளவில்லா அன்பிற்கு
அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்ப்பவர்கள் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி இயேசுவே 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 அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. அவருடைய திருக்கரம் நம்மை தாங்கி வந்திருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா அவர்கள் நடுவே உண்டு. வேதம் சொல்லுது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்கள் மத்தியில் உண்டு. இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள ஒரு ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Oh, Jesus, hallelujah. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியா என் ஆற்றலானவரே. அவருடைய ஆளுகை இந்த கால வெள்ளமத்திலே வரும்படியா மனிதர்கள் நடுவே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவன் நம் நடுவே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நினைவெல்லாம் உமதாகனும்
பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, ஒரு விஷயம் கரங்களை தருகிறோம். என்னை பண்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்கப்பா. உங்க ஆளுக்கு எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. நம்ம இல்லாமல் எனக்கு வேற நம்பிக்கை கிடையாதப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. தண்ணீரில் நான் மிதந்த போது கண்ணீரை துடைத்த தெய்வமே. கண்ணீரில் நான் நிறைந்த போது கண்ணீரை துடைத்திருந்த தெய்வமே. தவறி நான் கீழே விழுந்த போது, தவறி நான் கீழே விழுந்த போது என்னை தூக்கியே சுமந்து வந்த தெய்வமே. என்னை தூக்கியே சுமந்து வந்த தெய்வமே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. ஆமாண்டவரே, நீங்க இல்லாம என்னால நினைச்சு பார்க்க முடியல என்று பக்தன் சொன்னது போல் எங்களோடு இருந்து எங்களை ஆண்டு நடத்துகிற தேவனாயிருக்கிறேன். எங்களை முழுமையாய் ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை தாங்கி நடத்தும்படி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அளவற்றமுடைய இரக்கம் எங்களுக்கு வேணும். ஒத்தாசை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே.
இக்கால சூழ் நமக்கென்று நாங்களுக்கு கிருபை எங்களுக்கு வேண்டும். உமக்கு மாத்திரம் மகிமை. சகல துதிக்கும் கனத்துக்கும் பார்க்கிறோம். மாட்சிமை நிறைந்ததுமை இந்த காலவில் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரா ஒளியிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரும் யாரும் கண்டிரார் மகிமை உடையவர் எங்கள் தேவனே. உந்தன் அன்புக்கு நிகரும்புண்டோ, தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பையே சென்னை அழைத்து Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Amen. Hallelujah. Thank you, Lord. Amen. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. நேசிக்கிறேன் இயேசுவே உம்மை. மனதை நேசிக்கிற ஆண்டவரே, எவ்வளவா நீர் எங்களை நேசித்திருக்கிறீர் அப்பா. உங்க சமூகத்தை நாங்கள் விரும்புகிறோம். இந்த சமூகத்தினுடைய ஆண்டவர் பிரசன்னத்தினால் எங்களை களிகூட பண்ணுகிறது. இந்த காலங்களில் எங்களோடு இடைப்படுகிறார்கள். மகிமையின் அனுபவத்திற்குள்ள நிறைவான சம்பவத்திற்குள்ள எங்களை நடத்துங்க.
மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, ஆத்துமாவை தேற்றினீரே, துதிக்கு பாத்திரரே, ஆத்துமாவை தேற்றினீரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதிக்கின்றோம் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம் தேவா, இரட்சக தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிற ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரமான கேருபீன்கள் சேராபீன்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற காலங்கள் இந்த பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிற ஆண்டவரே, உமக்கு கனத்தையும் துதியை நாங்கள் கொண்டு வருகிறோம். திவ்ய பிரசன்னம் ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. வல்லமை மாற்றி விடுறீங்களை விளங்க செய்யும்படியா நாங்கள் உம்முடைய பொற்பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய காருண்யம் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானது. தாவீது அரசு சொன்னது போல் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு என்று சொல்லுது ஆண்டவரே. இப்பொழுது காருண்யத்தினால் ஆண்டவர் ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவீராக உமக்கு ஸ்தோத்திரம். சுற்றில் இருக்கிற சஞ்சனங்கள், வருத்தங்கள், வேதனைகள், பயங்கள், கேள்விகள், போராட்டங்கள், நிந்தை, நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அது மாறட்டும் ஆண்டவர். இப்படி ஆளுகை மட்டுமே வரட்டுமே. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. இந்த பிரசனத்தினால் ஒவ்வொரு இல்லங்களும் ஒவ்வொரு உள்ளங்களும் நிரம்பட்ட மாட்டவரே. உலகத்தின் எந்த ஒரு காரியம் ஜனத்தை மேற்கொள்ளாதபடி அன்பு பெருகிட்ட ஆண்டவரே. அன்பு பெருகுதையா அப்பாவும் சமூகத்திலே, அன்பு பெருகுதையா அப்பாவும் சமூகத்திலே, அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே, அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே, துள்ளுதையா
நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. ஆமாண்டவரே, துதித்து துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து எங்கள் மனம் துள்ளுகிறது. உங்க அன்புகளை பெருகு, உங்க அபிஷேகங்களை வளரும். அந்த விசுவாசத்தோடு உடைய சமூகத்தை நாங்கள் இன்னும் இருக பற்றிக் கொள்கிறோம். அபிஷேகம் வளர்கிறதுக்கு, அன்பு பெருகிறதற்காக, ஒத்தாசை எங்களுக்கு கிடைக்கிறதற்காக, இந்த காலவெளியிலே தேவரே என் மனம் இறங்குகிறதற்காக நன்றி. தேங்க்யூ. அற்புதங்கள் நடக்கட்டாண்டவர், இந்த வல்லமை விளங்கட்டாண்டவர், எல்லாவற்றும் மீது உடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், நீங்க மாத்திரம் உயர்ந்திருக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச நாளிலும் தேவ சமூகத்திலே கூடி தேவனுடைய வார்த்தை தியானிக்க முடியாது நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போகாதிருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே சீக்கிரத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவார். இந்த நாளில் நாம் வேதாகம பகுதியிலிருந்து தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஆதாரமாக வைத்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். அவர் மனுஷரில் நின்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று, காட்டு கழுதைகளுடைய சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. அன்புக்குரியவர்களே, இங்கு வேதாகமத்தில் நேபுகாத்நேச்சார் என்கிற அரசனை குறித்து நாம் இவ்வாறு வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவனுடைய ராஜ்யபார நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆட்சி அவன் செய்த போது, தன்னுடைய ஆட்சியின் மேன்மை தான் புகழ்ந்து கொண்ட போது, தேவன் அந்த ஆளுகை குறித்து சொல்லுகிறார், அவன் மனுஷரிடத்திலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்தை போல மாறி போனான். இதில் ஒரு வசனத்தை வார்த்தை நாம் இதில் கவனிக்கிறோம். அருமையானவர்களே, உன்னதமானுடைய தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, இதுதான் நம்முடைய செய்தியில நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம். உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஆளுகை செய்கிறார். அப்படியானால் எந்த ஆளுகையும் அவருடைய விருப்பம் இல்லாமல் செய்துவிட முடியாது. தேவன் அவர் ஆளுகை செய்கிறவராய் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்திலும் அவர் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை ஏற்படுத்துகிறார். தமக்கு சித்தமில்லாதவர்களை அவர்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் தள்ளி விடுகிறார். எல்லா ராஜ்யங்களும் தேவன் அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவன் அனுமதிக்கிறதில்லை. ஆகவே நம்முடைய தேவனே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவரே சர்வ ராஜ்யங்களை ஒரு ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் பல ராஜ்யங்கள் தோன்றியது. எத்தனையோ ராஜ்யங்கள் தோன்றி அந்த ராஜ்யங்கள் மறைந்து போனது. பாபிலோனிய ராஜ்யம், எகிப்திய ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், இப்படி உலகத்தில் பல ராஜ்யங்கள் தோன்றி உலகம் முழுவதும் ஆட்சி செய்த எத்தனையோ மன்னர்கள் தோன்றினார்கள். ராஜ்யங்கள் தோன்றி அவர்கள் உலகம் முழுவதும் தன்னுடைய ஆட்சியை அவர்கள் கொண்டு சென்றார்கள். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன்தான் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய ஆளுகையை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்கலாம்.
ஒரு ராஜ்யமானாலும் சரி, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையானாலும் சரி, அங்கே ஆளுகை ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கப்பற் சேதம் உண்டான போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 22 21 22 தொடர்ந்து 23 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது பவுல் இவ்வாறு சொல்லுகிறார். 23ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் பாருங்கள், என்னை ஆட்கொள்ளுகிறவர், என்னை ஆளுகை செய்கிற தேவன் என்னோடு இந்த ராத்திரியில பேசினார். ஆகவே பொருட்சேதம் உண்டாகும், உயிருக்கு சேதம் வராது என்று அங்கு அவனோடு கூட பயணித்த அத்தனை கைதிகள், அவர்களை நடத்தி சென்ற தளபதி, கப்பல் மாலுமி அனைவருக்கும் அவன் ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். யார் சொல்ல முடியும்? தேவனால ஆளப்பட்டவன் மற்றவர்களை ஆட்கொள்ளுகிற பயத்திலிருந்து அவர்களை விளக்க முடியும். ஆகவே தேவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மற்றவனை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். தேவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மற்றவர்களை நோயிலிருந்து விடுதலையை கொண்டு தர முடியும். காரணம் என்ன? தேவனுடைய ஆளுகை எங்கே இருக்கிறதோ அந்த ஆளுகை மற்ற ஆளுகையை அது புறம்பாக்கி போடும். வேதாகமம் முழுதும் வாசிக்க சொன்னா, தேவன் ஆளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருந்து தேவன் தன்னுடைய வரங்களை, தன்னுடைய கிருபைகளை பயன்படுத்தி அவர் மற்ற ஆளுகையை கீழ்ப்படுத்தி போடுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் தேசத்தை ஆளுகிற ராஜ்யமானாலும் சரி, தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆளுகை வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. பாருங்கள், வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டு ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே முன்பு இருந்த ஆளுகையும் பின்பு இருக்கிற ஆளுகையும் சொல்கிறார். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுத்திருந்தீர்கள். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக. முன்பு உங்களுடைய அவயவங்கள் வேறு ஒன்றுக்கு அடிமையா இருந்தது. இப்பொழுது உங்களுடைய அவயவங்கள் நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேறு ஆளுமை மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படியானால் முன்பு இருந்த ஒரு ஆளுகை வேறு, இப்பொழுது இருக்கிற ஆளுகை வேறு. ஆக ஒரு புதிய ஆளுகைக்குள்ளே நாம் வர வேண்டும். உலகமானாலும் சரி, ராஜ்யமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, தனிநபரானாலும் சரி, அங்கு தேவனுடைய ஆளுகை வர வேண்டும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டபோது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த போது அந்த ஜெபத்தில் சொல்லக்கூடிய ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்? ஆண்டவருடைய ராஜ்யம், ஒரு ஆளுமை வருமானால் மற்ற ஆளுமையை அது புறம்பாக்கி போடும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு நபர் ஒரு ஹோட்டலுக்கு சென்றார். அந்த ஹோட்டல் வெளிப்புறத்திலே அதனுடைய விளம்பரம், அந்த ஹோட்டலுடைய பெயர், வெளியே இருக்கிற அங்க இருக்கிற அற்புதமான அந்த எலிவேஷன் சிறப்பாக இருந்தது. வெளித்தோற்றம் மிக அழகாக இருந்தது. அவர் பிரமித்து போய் அந்த ஹோட்டலுக்குள்ளே சென்றார். ஆனால் உள்ளே போனால் ஹோட்டல் மிகவும் அழுக்கடைந்திருந்தது. அங்கு பரிமாறுகிறவர்கள் சுத்தமாக இல்லை. அங்கு கொடுக்கப்படுகிற உணவில் எந்த விதமான ருசியும் இல்லை. ஆனால் வெளியே ஹோட்டல் விளம்பரமும் தோற்றமும் பெரிதாய் தெரிந்தது. ஆனால் உள்ளே சென்ற போதோ அவர் வேதனைப்பட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த அந்த ஹோட்டலிலே அவர் பாதி உணவை எடுத்துக்கொண்டு அருவருப்பாகவும் அது ருசி இல்லாததாகவும் அந்த உணவை வைத்துவிட்டு அவர் திரும்பி சென்றார். அன்புக்குரியவர்களே, பின்பு அவர் அடுத்த ஆண்டு அதே பேருந்து நிலையத்துக்கு வந்தபோது அதே ஹோட்டல் முன்பாக திரளான கார்களும் அங்கே ஏராளமான பைக்குகளும் நிறுத்தப்பட்டிருந்தது. அவர் ஆச்சரியப்பட்டார். இந்த ஹோட்டல்ல இவ்வளவு பேர் சாப்பிட போறாங்களா? இது ரொம்ப நல்லாவே இருக்கிறது அந்த ஹோட்டல் என்று நினைத்து, ஆனால் இவ்வளவு கூட்டம் இருக்கிறதே என்று அந்த ஹோட்டலுக்கு கிட்ட அவர் நெருங்கி போய் பார்த்தபோது அந்த ஹோட்டலுக்கு உள்ளே எல்லாம் மாற்றப்பட்டிருந்தது.
அங்கிருந்த டேபிள் சேர்ஸ் எல்லாம் சிறப்பா இருந்தது, அங்கிருந்த விளக்கொலிகள் சிறப்பா இருந்தது, அங்கு அவருக்கு பந்தி, அங்கு பரிமாறுகிற சர்வர் எல்லாரும் சிறப்புட சீருடையோடு கூட அங்க அந்த ஆகாரத்தை கொடுத்தார்கள். அந்த உணவு மிக ருசிகரமா இருந்தது. ஆச்சரியப்பட்டு போனார், எப்படி இது மாறினது? அப்பொழுது அந்த ஹோட்டலுடைய பெயருக்கு கீழே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தான், அண்டர் நியூ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டிருந்ததாம். இந்த ஹோட்டல் புதிய நிர்வாகத்துக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டதாம். அப்படியானால் ஏற்கனவே செய்த நிர்வாகம் இந்த உள்ளாறு காணப்படுகிற அந்த காரியங்களை குறித்து அக்கறையற்று இருந்தார்கள். ஆனால் புதிய நிர்வாகம் அப்படி அல்ல, வெளித்தோற்றத்தை மட்டுமல்ல, உள்ளே இருக்கிற விஷயங்களை மிக சிறப்பாக நேர்த்தியான உணவுகளை கொடுத்து சிறப்பான சுத்தபத்தத்தோடு அந்த இடத்தை வைத்ததுனால ஏராளமான மக்கள் அங்கு வர ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு ராஜ்யத்திற்குள்ளும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் இப்படித்தான் பிசாசுடைய ராஜ்யங்களுக்குள்ளே வெளித்தோற்றத்திலே காரியங்கள் அழகா இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தால் அங்கு வேதனை இருக்கும், அடிமைத்தனம் இருக்கும், பாவம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், வேதனைகளால் அது நிறைந்திருக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி, முன்னே உங்கள் அவயவங்கள் அது அடிமையா இருந்தது பாவத்துக்கான, இப்பொழுது உங்கள் அவயவம் நீதிக்கு அடிமையானதுனாலே அதே ஹோட்டல் தான், ஆனால் நிர்வாகம் மட்டும் மாறினது. நான் நினைக்கிறேன் அங்கு ஒர்க் பண்ணாலும் கூட அதே ஆளா தான் இருந்திருப்பாங்க. மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அங்க நிர்வாகம். ஆகவே பிசாசு ஒரு தேசத்தை நிர்வகித்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை நிர்வகித்தாலும் சரி, ஒரு தனிநபரை நிர்வகித்தாலும் அவனுடைய வாழ்க்கை அலங்கோலமாய்த்தான் இருக்கும். ஆனால் தேவாதி தேவன் தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினது நோக்கமே இந்த நிர்வாகத்தை மாற்றி அமைக்க, ஆண்டவருடைய ஆளுமையை எவ்விடங்களும் கொண்டு வரும்படித்தான் தேவன் விரும்பினார். தான் இயேசு கிறிஸ்துவை இப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆகவே ராஜ்யங்கள் பல தோன்றினது, ராஜ்யங்கள் அனைத்தும் மறைந்து போனது. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆகவேதான் இந்த வசனத்துல நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மனிதனுடைய ராஜ்யத்திலே தேவன் ஆளுகை செய்ய விரும்புகிறார். மனிதன் இந்த பூமியை தன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி தன் பெயர் பிரஸ்தாபத்திற்கென்று செய்து கொள்ளலாம். ஆனால் வானமும் பூமியும் அவருடையது. ஒருவேளை ஒரு ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற ஜனங்களை அந்த ராஜ்யத்துக்குரிய மன்னனோ அல்ல அந்த அதிபரோ அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து மக்களும் எல்லா காரியமும் ஆண்டவருக்கு சொந்தமானது. அதனால் ஒருவன் தவறாக ஜனங்களை நடத்திவிட்டாலும் ஆளுகை செய்தாலும் ஆண்டவர் அதை பொறுத்து கொள்ளவே மாட்டார். ஆகவேதான் அருமையான தேவ ஜனமே, இங்க அந்த மன்னனுக்கு சுமார் 7 ஆண்டுகள் அவன் காட்டிலே ஒரு மிருகத்தை போல் இருக்க நேர்ந்தது. தன் பெயர் பிரஸ்தாபத்தை மேன்மைப்படுத்த நினைக்கிற எந்த ராஜ்யத்தை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து நீங்கள் மேன்மையாய் எண்ணி உங்கள் வாழ்க்கை நீங்களே கட்டி அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் அவயவங்களை நீதிக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்குள்ளே வேற ஒரு நிர்வாகம் வரட்டும். ஆமென். உள்ளே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிர்வகிக்கத்தக்கதான தேவன் உங்களுக்குள்ளே வருவார். ஆனால் பழமையான விஷயங்கள் மாறி போகும், சகலமும் புதிதாகிவிடும். ஆகவே தேவன் ஆளுகை செய்கிறவர். அதனால் தான் பவுல் மிக தைரியமாக சொல்கிறார், ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னை ஆட்கொண்ட தேவன், நம்மை ஆளுகை செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் இப்படி சொல்கிறது. ஒரு சில காரியங்களை நான் தியானித்து, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். இங்கே பார்க்கிறோம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வேத வசனம் படிச்ச உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவருக்கு அதை கொடுக்கிறார். இந்த இடத்திலும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு சித்தமானவனுக்கு அவர் கொடுக்கிறார். உன்னதமானவர் மனிதனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஆளுகை செய்கிறார். எல்லா ராஜ்யத்திற்கும் எல்லா ஆளுகைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 15, 24, 25 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். எல்லா ராஜ்யத்திற்கும் எல்லா ஆளுமைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது.
ஆகவே அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவ ஆளுகை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:24-25. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். பாருங்கள், ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளை, எல்லா ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. என்னாமத்தின் புஸ்தகம் 24:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய ஆளுகை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். யாக்கோபில் இருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். யாக்கோபில் இருந்து தோன்றுகிற ஒருவர் ஆளுகை செய்வார். நம்ம உலக ராஜ்யங்கள்லாம் முடிஞ்சிடும். ஆனா தேவராஜ்யம் இங்கு தோங்குகிறதை பார்க்கிறோம். என்னாகமத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபில் இருந்து ஒருவர் தோன்றுவார், அவர்தான் ஆளுகை செய்வார். எனக்கு அருமையான தேவஜனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன கிடையாதா, முடிவே கிடையாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் புஸ்தகம் 6:26 நாம் அதை வாசிக்கிறோம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலை தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது. பாருங்கள், தரியு என்கிற ஒரு அரசன், அவன் ஒரு ராஜ்யத்தின் அதிபதியாய் இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், தானியேலுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு அவன் சொல்கிறான், ஆண்டவருடைய தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. தரியு புரிந்து கொண்டது போல இன்றைக்கு ராஜ்யத்தின் ஆளுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் அதை விளங்கச் செய்தது போல தானியேலின் தேவன் தான் தேவன் என்பதை விளங்கச் செய்கிற வைராக்கியம் உள்ள ஜப வீரர்கள் எழும்ப வேண்டும். அருமையான தேவ ஜனமே, பாருங்கள் தேவனுடைய ஆளுகை எப்படி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9:10 சங்கீதம் 145:13 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கிடையாது. எப்பிராமில் நின்று ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும். அதனால்தான் தேவனுடைய ஆளுகை தான் முழு உலகத்துக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கு பார்க்கிறோம், பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் கொடிய வைரஸினாலே பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இந்த தாக்குதலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அடுத்ததாக ஒரு காரியம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகள் படையெடுத்து அது ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு பல தேசங்கள் வழியாக இப்போ இந்தியாவுக்குள்ளும் அது நுழைந்திருக்கிற இந்த காரியங்களை இன்றளவு நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் வேதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டது, ஏற்கனவே நடந்தது. எகிப்து தேசத்தில் இப்படி நடந்தது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படி மறுபடியும் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தன்னுடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிற ராஜ்யங்கள் தேசங்கள் இருந்தாலும் அதை ஆளுகிறவர்கள் ஞானம் படைத்தவர்களாய் இருந்தாலும் வல்லமை படைத்தவர்களாய் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலான ராஜா ஒருவர் இருக்கிறார் என்பதை அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் வாழ வேண்டும் என்கிற அந்த தெய்வ பயம் அற்று போகிற ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலான ஆளுகை செய்கிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆகவே இதை தேசங்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களிலே நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு கிடையாது என்று அன்றைக்கு தரியு என்கிற அரசன் மிக தெளிவாய் சொல்லுகிறதை நாம் இங்கு வாசிக்க கேட்கிறோம். ஆகவே மனிதனுக்கு தேவன் ஆளுகையை தருகிறார். பாருங்கள், மனிதனுக்கு தேவன் அருளுகிற ஆளுகையை சங்கீதங்களின் புஸ்தகம் 8:6 இப்படி வாசிக்கிறோம். முதலாவது சொன்னேன், உலக ராஜ்யங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துவிடும் என்று சொன்னேன். இரண்டாவது சொன்னேன், தேவ ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது என்று சொன்னேன். இந்த தேவன் தன்னுடைய ஆளுமைக்கு யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அந்த மனிதர்களை ஆளுகிறவர்களாக அவர் மாற்றுகிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த தேவ பயம் நமக்கு தேவை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் அவருக்கு சொந்தமானது. ஆனால் தேவன் மனிதனுக்கு இதை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார்.
இதை சரியாய் புரிந்து கொண்டவர்கள் தேவன் கொடுத்ததை தேவ பயத்தோடு கூட அதை அவர்கள் ஆண்டு கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் அந்த ஆளுகை யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்று ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 12:24 சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். மனுஷனுக்கு ஆளுகை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி பிரசங்கிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், நீங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆளுமை இருக்கும். ஆமென். அந்த ஆளுமையை விரட்டத்தக்கதான ஆளுமை சக்தி கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். மனிதனை படைக்கும் பொழுது ஆண்டவர் இதை கொடுத்துட்டார். அங்க இருக்கிற நீ ஒருவேளை புதிய அலுவலகத்துக்கு போகலாம், புதிய ஊருக்கு போகலாம், புதிய இடத்துக்கு போகலாம், ஆனா அங்க ஒரு ஆளுமை இருக்கும். அந்தந்த தேசத்துல, அந்தந்த பகுதியில், அந்தந்த தெருக்கள்ல அந்த ஆளுமையை விரட்டத்தக்கதான தேவ ஆளுமையை கொண்டு வரத்தக்கதான அப்படிப்பட்டதான கிருபை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனோடு இணைந்து தேவனை நோக்கி ஜெபித்து தேவ சமூகத்தை அதிகமாய் நாடி தேடுகிற அவருடைய வாசஸ்தலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க எங்க போனாலும் மற்ற ஆளுகையை விரட்டிடுவாங்க, தேவ ஆளுகை இங்க வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் நம்ம எல்லாரும் நடமாடும் தேவாலயங்களாய் இருக்கிறோம். நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். அன்றைக்கு தேவன் வாசம் பண்ணின அல்லது தேவன் அமர்ந்த கிருபாசன பெட்டி எடுத்து சென்ற போதெல்லாம் எல்லா ராஜ்யங்களும் தோற்று போனது. இன்றைக்கு தேவன் நமக்குள்ளே வந்து அமருகிறார், நமக்குள்ள ஆளுகை செய்கிறார். நாம் தேவாலயமா இருக்கிறோம், நாமே கூடாரமா இருக்கிறோம். நாம் எங்க செல்கிறோமோ அங்க இருக்கிற ராஜ்யங்கள் விழுந்து போகும், அங்க இருக்கிற ஆளுமை விழுந்து போகும். ஒருவேளை அங்க பயம் இருக்கலாம், பயத்தின் ஆவி போய்விடும். ஒருவேளை தற்கொலையின் எண்ணம் இருக்கலாம், அந்த ஆவி அந்த இடத்தை விட்டு போய்விடும். அடிமைப்படுத்துகிற ஆவிகள் அங்கே இருக்கலாம், நீங்க போய் எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆவிகள் விலகி ஓடிவிடும். ஏனென்றால் உங்களுக்குள்ள தேவன் ஆளுகிறார். நீங்கள் ஆளுமை சக்தி உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த இடத்துல பாரப்படும் பொழுதோ அல்லது ஜெபிக்கும் பொழுதோ, அந்த இடத்துல நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுதோ உங்களுக்குள்ள இருந்த தேவ வல்லமை புறப்பட்டு மற்ற எல்லா ஆளுகையும் புறம்பாக்கி போடும். அப்படியானால் நமக்கு என்ன தேவை? மனிதனுக்கு அந்த ஆளுமை சக்தியை கொடுத்திருந்தாலும் முதலாவது மனிதர்களாகிய நமக்கு ஜாக்கிரதை தேவை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். இரண்டாவது பாருங்க, தானியேல் 7:27 வாசிக்கிறோம், அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, உன்னதமான பரிசுத்தவான்கள் என்று இங்கு சொல்லப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு அந்த ஆளுகையை கொடுக்கிறார். ஜாக்கிரதை உள்ளவர்களுக்கு ஆளுகை வரும். தானியேல் ஜாக்கிரதையா இருந்தார், அவருடைய நண்பர்கள் ஜாக்கிரதையா இருந்தாங்க. ராஜ போஜனத்தினாலே ஏதோ கிடைக்குதுன்னு சாப்பிடல, ஏதோ வாய்ப்பு இருக்குதுன்னு இஷ்டம் போல வாழல. அவர்கள் ஜாக்கிரதையா இருந்தாங்க, ஆகவேதான் ஆளுகிறவர்களாய் மாறினார்கள். இங்கு பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வார்கள். பரிசுத்தவான்களுக்கு நிகராய் ஒருவர் இந்த உலகத்தில் கிடையாது. ஆகவே ஒருவன் பரிசுத்தமாய் தேவனுக்கு என்று வாழும் பொழுது அவனை பார்த்து எல்லாமே நடுங்க ஆரம்பிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான் ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறான். ஆகவே யோசேப்பை பாருங்கள், அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான், அவன் ஆளுகிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். மூன்றாவதாக பாருங்கள், நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். பாருங்க, பராக்கிரமசாலிகள் மேலே ஆளுகை தருகிறாராம். ஆளுகைன்னா நம்ம சாதாரண ஆளுகிட்ட இல்லைங்க, தேவன் அப்படிப்பட்ட ஆளுமையை கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு பராக்கிரமசாலி திடீரென்று அவன் தன்னுடைய ராஜ்யத்திலே எதிர்த்து வந்து பெலிஸ்திய படையிலிருந்து ஒருவன் வந்து பராக்கிரமசாலி என்று சொல்லிக் கொள்கிறான், என்னோடு யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான், இஸ்ரவேலரை நிந்திக்கிறான். வேதம் முழுவதும் வாசித்து பாருங்கள், எங்கெல்லாம் படை திரட்டினார்களோ, தங்களை அதிகமாக எண்ணிக்கொண்டார்களோ அவர்கள் மத்தியிலே சாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்தார். சாதாரணமான நபர்களை கொண்டு செய்தார். அவருடைய அசாதாரணமான வல்லமை வெளிப்பட்டது. ஆகவே பராக்கிரமசாலிகளையும் ஆளுகை செய்கிற அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 12:28 நாம் இப்படி வாசிக்கிறோம், தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும்,
ஊழியங்களையும் ஆளுகைகளையும் என்று சபையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியங்கள் மட்டுமல்ல, தேவன் சபையிலே ஆளுகையின் அதிகாரத்தை கொடுக்கிறார். சபைக்குள்ள வந்துட்டு சிலர் உலகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, கட்டுப்பட மாட்டாங்க, சபையோடு இசைந்து போக மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, சத்தியத்தை முதன்மைப்படுத்தி அதன்படிதான் நாம் இப்படி கட்டுக்கோப்பாய் வாழ வேண்டும் என்கிற அந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்கு அவர்கள் இணங்க மாட்டார்கள். காரணம் என்ன என்றால், அவர்கள் தங்களை தேவ ஆளுமைக்கு ஒப்புக்கொள்ளாத ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் தேவன் தன்னுடைய சபையாகிய மந்தையை அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார், அவர் கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். அந்த மந்தைக்கு எவ்விதத்திலும் ஆபத்துகள் வந்து விடாதபடிக்கு தேவன் மிக கவனமாய் அதை பாதுகாத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். சபையிலே தேவன் ஆளுகை செய்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுகிறது. அவன் முற்றிலுமாய் தேவனுக்கு பணிந்து போகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறதை அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றுகிறவனாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கேதான் பார்க்கிறோம் தேவனுடைய ஆளுகை சபைக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவருக்கு நற்கிரியை செய்யாத ஒரு நபர் சபைக்குள்ளே வரும்போது நற்கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒருவருக்கும் மற்றவர்களுக்கு ஜெபிக்காத நபர் மற்றவர்களுக்காக ஜெபிக்க அவர் ஓயாமல் ஜெபிக்க துவங்குகிறார். ஒருவருக்காகவும் ஆண்டவருடைய அன்பை சொல்லாத நபர் ஆண்டவருடைய அன்பை மற்ற அநேகருக்கு சொல்லும்படி அவர் முயற்சிக்கிறார். எப்படி நடக்கிறது? தேவ ஆளுகை அவருக்குள்ளே வரும்பொழுது தன் இஷ்டம் போல வாழ்ந்த வாழ்க்கை மாறி தேவனா ஆளப்பட்டு அவர் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். சபைக்குள்ள தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. அடுத்த 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். இந்த ஆளுகை இந்த பூமியிலே மட்டுமல்ல, இந்த பூமியிலேயும் தேவன் நம்மோடு ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். நம்மை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்து ஆண்டு கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவது மட்டுமல்ல, பரலோகத்திலே நித்திய காலமாக அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். 1000 வருட அரசாட்சியிலே நாம் அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம். ஆகவே இந்த ஆளுகை என்கிற விஷயம் ஏதேன் தோட்டத்தில் அது துவங்கினது. நீ ஆண்டுக்குள் என்று ஆண்டவர் மனிதனுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். இந்த பூமியை நீ ஆண்டுக்குள் என்று சொன்னார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இப்படி ஆளுகையின் விஷயங்கள் வேதம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது மீகாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். முந்தின ஆளுகை உன்னிடத்துல வரும். இதுவரைக்கும் இந்த ஆளுமை நான் இழந்து போயிருக்கிறேன். ஒன்றின் மீது எனக்கு ஆளுகை இல்லை. நான் ஒரு அடிமை போல் இருக்கிறேன். நான் பயந்து இருக்கிறேன். பாவம் என்னை ஆளுகிறது, சத்துரு என்னை ஆள பார்க்கிறான், உலகம் என்னை ஆள பார்க்கிறது. நான் ஒன்றுக்கு கீழ்ப்பட்டவனை போல் இருக்கிறேன், ஒரு அடிமை போல் இருக்கிறேன். ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்கிற நிலையில் இந்த செய்தியை கேட்க நீங்கள் சோர்ந்து போயிருப்பேன் என்று சொன்னார். ஒருவேளை வியாதி உங்களை ஆள பார்க்கலாம், சூழ்நிலை உங்களை ஆள பார்க்கலாம், உலகம் உங்களை ஆள பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையும் எந்த காரியங்களும் உங்களை ஆளாதபடிக்கு தேவன் உங்களை ஆட்கொள்கிறவராக, உங்களை ஆளுமை உடைய அப்படிப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்லும் பொழுது காரியங்கள் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவானாய் இருக்கிறதுனால், நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காலையிலே எழுந்து ஜெபித்து வேதம் வாசித்து ஆலயத்துக்கு சென்று ஆண்டவருக்கு என்று கொடுத்து ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு சொல்லி தங்களுடைய சகல காரியத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்கிறதுனால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஆளுமையை தேவன் உங்களுக்கு தருகிறார். உங்கள் மேல் அந்த ஆளுமை திறனை தந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது, நீங்கள் விரும்பும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த ஆளுமை தேவன் சபைக்குள்ளே அதை கொண்டு வருகிறார், தனி நபருக்குள்ளே கொண்டு வருகிறார், குடும்பத்திற்குள்ளே அதை கொண்டு வருகிறார். பராக்கிரமசாலிகள் மேலும் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே தேவன் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில ஆளுகிற அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீ இழந்து போயிருப்பாயானால் இங்கே மீகாவின் புஸ்தகத்தில் சொல்கிறார், திரும்பவும் அந்த ஆளுகை நான் உனக்கு தருவேன். நீ இழந்து போனதை
நான் திரும்பவும் தருவேன். அப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடக்கும், உடனே அந்த பிரச்சனை தீந்துரும். ஆனா இப்ப ஏதோ ஒன்று என்னை ஆள பார்க்கிறது, பயம் என்னை ஆள பார்க்கிறது, சூழ்நிலைகளை ஆள பார்க்கிறது. அதை நான் மேற்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கிறேன். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிற மிகவும் பெரியவராய் இருக்கிறார் அந்த தேவன் சொல்கிறார், நீ ஆளும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று முன்னை ஆளாதிருக்கும்படி கர்த்தர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி விட்டவர். அந்த ஆளுமையின் அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறார் தேவன் தாமே. அப்படிப்பட்ட ஆளுமையின் அதிகாரத்தோடு உங்களை நடத்துவாராக. இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள், தேவன் அந்த ஆளுகையை உங்களுக்கு திரும்ப தருகிறார். தன்னுடைய ஆவியினாலே, தன் வார்த்தையினாலே, ஆமை பரிசுத்தவானுடைய உறவினாலே, தேவன் கொடுத்திருக்கிற திருச்சபையினாலே தேவன் அந்த ஆளுமையின் பலத்தை நாம் புதுப்பித்துக் கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில சோர்ந்து போயிருப்பேன் என்று சொன்னால், இந்த உலகம் நம்மை ஆள முடியாது, இந்த உலகத்தின் சூழ்நிலை நம்மை ஆள முடியாது. நம்மை ஆட்கொண்டிருக்கிற தேவன் அற்புதமாய் நம்மை நடத்துவார். இந்த விசுவாசத்தோடு இருப்போம். தொடர்ந்து இந்த நாட்களில் நாம் உபவாசித்திருக்கிற நீங்கள் தொடர்ந்து அநேக விஷயங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த லாக்டவுன் சீக்கிரமாக மாறும், ஆலயங்கள் திறக்கப்பட்ட ஆராதனைகள் நடக்கும். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக வியாதி பலவீனத்தோடு இருக்கிற மூத்தவர்களுக்காக, குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். படிக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக மிக பிரதானமாக நீங்கள் ஜெபியுங்கள். ஊழியங்கள் தடைபட்டு விடக்கூடாது. ஆமென். விசுவாச மக்கள் பின்னடைந்து போகக்கூடாது. அதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபியுங்கள். உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்டு சொன்னால் மற்றவர்களுக்கு நீங்கள் அதை தெரிவிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். மற்றவர்களும் இப்படிப்பட்ட செய்தியை அவர்கள் கேட்டு தேவ பலனை பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஒத்தாசை அருள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினார், அவர்களுக்கு கூட நீங்கள் தொலைபேசியில் பேசி இந்த செய்தியை பார்க்கும்படி அவன் உற்சாகப்படுத்தும்படி அவங்களை அன்பாய் கேட்கிறேன். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிற மக்களாய் வைத்திருப்பாராக. அவரோடு பாடுகள் சகிப்போமானால் அவரோடு நாம் ஆளுகை செய்வோம். அவருடைய ஆளுகை இந்த பூமியில் இறங்கி இருக்கிறது. அவருடைய ஆளுகை அவரே நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை ஆட்கொண்டு நடத்துவாராக. நாம் ஆளுகிறவர்களாய் இருப்போம். ஒன்று மேற்கொள்ளாதற்கு தேவன் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் நம்முடைய பிரசன்னம் வருவதாக. ஆம் தகப்பனே, மனிதனை நீ ஆண்டு கொள்ளும்படி வைத்து, ஆனால் மனிதனோ பல உபாய தந்திரங்களினால் உலகம் அவனை ஆளும்படி, சத்துரு ஆளும்படி, சாபம் ஆளும்படி, பிசாசு ஆளும்படி, பாவம் அவளை ஆளும்படி அவன் சோதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் இழுப்புண்டு போனான். அநேக ராஜ்யங்கள் தோன்றினது. இந்த ராஜ்யத்தின் ஆளுகை எல்லாம் முடிவுற்றது. ஆனால் முடிவில்லாத ராஜ்யம் உடைய ராஜ்யம். ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தின் ஆளுமை நீர் மட்டுமல்ல ஆண்டவர், உமக்கென்று வாழ்கிற பரிசுத்தவான்கள், உமக்காக ஜாக்கிரதையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே உம்முடைய மந்தையாகிய சபைக்கு, உம்மை தேடுகிற உம்முடைய மக்களுக்கு நீர் ஆளுமையின் அதிகாரத்தை தந்து அவர்களை ஆளுகிறவர்களாக மாற்றுகிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். ஒருவேளை இது இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பேசியிருக்கிறீர், திரும்ப அந்த ஆளுகை உனக்கு வரும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள, அந்த ஜப வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள, அந்த அற்புத அடையாளங்களை செய்கிற அந்த கிருபா வரங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே அந்த தைரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய மக்கள் ஒருவரையும் ஒன்றும் ஆளாதபடிக்கு அவைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறோம். தேவனுடைய ஆளுகை மட்டும் இருக்கட்டும். உம்முடைய ஜனம் ஆண்டவரே ஆளுகிற மக்களாய் இருக்க நீர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். நம்முடைய தேவைகளை சந்தியும். அவர்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, நோய் தொற்றுகள் பரவாதபடி எங்கள் தேசத்தின் மேல் இரக்கம் காட்டும் ஆண்டவரே, இரக்கம் காட்டும் ஆண்டவரே. உமது அன்பு கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா மேன்மை புகழ் உங்களுக்கு சேரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.